ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை இல்லைங்க, ஒரு நடந்த கதை தான். ஏன்னா ரொம்பவே எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு மனுஷர்கள் எப்படிலாம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது இந்த நாள்ல கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யாராவது பொண்ணு, மாப்பிள்ளை யாராவது பார்க்க சொன்னா நான் பார்க்குற வழக்கம் உண்டு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுவாங்கல்ல, "இப்படி இங்க ஒரு மாப்பிள்ளை இருக்கு" அப்படின்னு சொன்னா, "ஆமா, இங்க ஒரு பொண்ணு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து குடுக்குற வழக்கம் உண்டு. அதேபடி நானும் நெறைய பார்த்தும் குடுத்துருக்கேன். அதேபடி ஒரு நாளு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு அண்ணன் வந்து என்னைய என் பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்கணுமா அப்படின்னாங்க. சரி நானும் சொன்னேன், "சரிண்ணே, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்தா நான் கண்டிப்பா சொல்றேனே" அப்படின்னு. நம்ம சொல்றது தான். அதே மாரி நானும் சொன்னேன். அதே மாரி சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணா நானும் காமிச்சுட்டே இருந்தேன். லாஸ்ட்ல அவரு சொன்னாரு, "ஏம்மா பொண்ணு வந்து நல்லா வெள்ளையா இருக்கணும் பாத்துக்க, கருப்பாலாம் இருக்கக்கூடாது" அப்படின்னாரு. சரிண்ணே, பொண்ணு வெள்ளையாவே பார்த்துருவோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஒரு இதுல சிரிப்பு வேற வந்துச்சு. ஏன்னா, அவிய வீட்ல அந்த அக்கா, அந்த அண்ணனோட ஒய்ஃபு நல்ல கருப்பு. அவங்க அக்கா கருப்பு, தங்கச்சி கருப்பு. ஆனா, அது வர்ற மருமக வந்து அவ்ளோ வெள்ளையா இருக்கணுமா. சரி ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நானும் சரின்னுட்டு பார்த்து, பார்த்து குடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். இருந்தானாலும் அவரு, "இல்ல இது சரியில்ல, அது சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. எனக்கு வெறுத்தே போச்சு. இனிமேல் வாழ்க்கையில யாராவது பொண்ணு மாப்பிள்ளை கேட்டா, பார்க்கவே கூடாது. இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாரி வெறுத்துட்டு. ஆனா லாஸ்ட்ல ஒரு போடு போட்டாரு பாருங்க. ஆ எதுக்கு நீங்க என்னண்ணே கருப்பு பிள்ளைய பார்த்துட்டு வேண்டாங்கீங்க? ஏன்னு கருப்பா இருக்கிறவையெல்லாம் குணத்துக்கு நல்லவங்களும் இருக்காங்கல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொன்னா, அவரு ஒரு காரியம் சொல்றாரு. எப்படின்னா, கருப்பா இருந்து கெட்டுனா, நாளைக்கு பிறக்க போற பிள்ளை கருப்பா பிறக்குமாம். பாருங்க விஞ்ஞானம் எப்படிலாம் வளர்ந்துட்டு போகுது. கருப்பா இருக்கிறவங்கள கெட்டுனா, ஏன் அவங்க பையன் கருப்பா இருக்காங்கல்ல, அந்த மாரி பிள்ளை பிறந்தா தூக்கி போட்டுருவாங்களா? நான் கேட்கேன். இதே மாரி தான் நடந்த சம்பவம் நான் சொல்றேன். நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு அக்கா நல்லா கல்யாண வீட்லயே ரொம்ப அழகா இருந்தாங்க. நல்ல கலரு. தட்டு தூக்கிட்டு வந்திருந்தாங்க. பொண்ணுக்கு தட்டு குடுப்பாங்கல்ல, தட்டு வரிசையில தட்டு தூக்கிட்டு வந்திருந்தாங்க. நானே அவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா, நல்ல அழகு. சூப்பரா இருக்காங்க இந்த அக்கா. இவ்ளோ அழகா இருக்காங்களே! அப்படின்னு நல்லா ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த தட்டு தூக்கி ஃபங்ஷன் பொண்ணுக்குலாம் குடுத்து முடிச்ச பிறகு அவங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ஒரு அண்ணன் வந்து ஒரு குழந்தைய கையில குடுத்தாங்க. அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு கருப்பு. நான் அந்த பிள்ளைய பார்த்துட்டு அந்த அக்கா கிட்ட வச்சு பார்த்தோனே, எம்மா அந்த அக்கா கை எவ்ளோ வெள்ள வெளேன்ட்டு இருக்கு. இந்த பிள்ளை கை எவ்ளோ கருப்பா இருக்கு. இந்த கருப்புக்கும் வெள்ளைக்கும் பார்த்தா இவ்ளோ இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோனே, அவரு "எம்மா பாப்பா அழுதாளா? அழுதுட்டு இருந்தா இவ்ளோ நேரம். இந்தாம்மா உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தா" அப்படின்னோனே, "என்னது இவிய பிள்ளையா?" அப்படின்ட்டு பார்த்தா, அந்த அண்ணன் அவ்ளோ கருப்பா இருக்காங்க. அந்த பிள்ளை அவ்ளோ கருப்பா இருக்குங்க. அப்போ வெள்ளையா இருக்கிறவியக்கு கல்யாணம் பண்ணா, அந்த புருஷன் மாரி பிறந்தா அந்த பிள்ளை எவ்ளோ கருப்பா இருக்கு. ஆ, இப்போ பார்க்குறவங்களுக்கு நீங்க இந்த கதைய பார்த்தாலும் சரி, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. ஏன்னா, கெட்டுறவங்க வந்து குணத்த பார்த்து கெட்டுங்க. அழகும் சௌந்தரியம் வீண். நீங்க வந்து அழகா கெட்டுறவங்க பசங்கமாருக்கு சொல்றேன். மாப்பிள சொல்ற மாப்பிளமார்களே, பையன்களே கொஞ்சம் நல்லா கவனிங்க. வெள்ளையா இருக்கணும் பொண்ணு, வெள்ளையா இருக்கணும் பொண்ணுன்னு சொல்றீங்கல்ல, ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க. அப்பதான் வெள்ள பொண்ண ஏன் கட்டணும்னு தோணும். ஏன்னா, நீங்க தான் அந்த வெள்ள பொண்ணுக்கு பின்னாடியே போ வேண்டியிருக்கும். நெறைய இடத்துல பார்க்குறேன். எப்படின்னா, கல்யாணம் முடிச்சுருவாங்க. நல்லா வெள்ள வெளேன்னு பார்த்து முடிச்சுருவாங்க. அப்புறம் குழந்தை பிறக்கும் பார்த்தீங்களா, இவன் அவனுக்கு அடிமையா பின்னாலேயே போய்க்கிட்டு ஹேண்ட்பேக் தூக்க தான் நீங்க போணும். சரியா? நெறைய பேரு ஹேண்ட்பேக் தூக்கியாச்சு. இனிமே பார்க்க போற பிள்ளைகள் வந்து பார்த்துக்கங்க. ரொம்ப பார்க்காதீங்க. அழகு, அழகு, அழகுன்னுட்டு. ஏன்னா நெறைய இடத்துல பார்த்தாச்சு. கல்யாணம் முடிஞ்சு, என்ன பிள்ளை அழுது, "ஏங்க இந்தாங்க பால் பாட்டில் பிடிங்க." பால் பாட்டும் அவன் தான் சுமக்கணும். ஹேண்ட் பேக்கும் அவன் தான் சுமக்கணும். அந்த வெள்ள அம்மா நல்லா ஜிங்கு ஜக்கா, ஜிங்கு ஜக்கான்ட்டு அழகா அவங்க போய்க்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி பேக் தூக்குறதுக்கு தான் நீங்க போணும். அதனால உங்கள விட ரொம்ப அழகா இருக்கிற பிள்ளைய எப்பவும் நெனைக்காதீங்க. உங்கள விட கொஞ்சம் கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? ஆ அதனால எனக்கு வெள்ள பொண்ணு தான் வேணும். வெள்ள பொண்ணு தான். வெள்ள பொண்ணு ஆசைப்படுறீங்க ஓகே. அதுக்குன்னுட்டு இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பண்ணாதீங்க. அது தப்பு. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் அப்ப கருப்பு பொண்ண யாரு தான் கட்டுவா? நாட்டுல எல்லா கருப்பு பிள்ளைகளும் அப்படியே இருக்கணுமா? கருப்பு பிள்ளைகள கட்டுறதுக்கு யாரு தான் வருவா? அதனால அப்படிலாம் தயவு செய்து வெறுக்காதீங்க. ஏன்னா நெறைய இது நம்ம கிறிஸ்டின் இதுலயே பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் கேஸ் நெறைய நெறைய இருக்கு. ரொம்பவே அது வந்து ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு தெரியல.
ஆனால் அதனால நல்லா யோசித்து கத்தருக்கு பயப்படுற ஸ்திரியா நல்லா ரசிக்கப்பட்ட பிள்ளையா அப்படி வேணா பாருங்க, நல்ல பிள்ளையா நல்ல குணம் இருக்கா அப்படி பாருங்க, அழகா இருக்கணும், விழுவிழேன்னு இருக்கணும், சுண்டி விட்டா ரத்தம் வந்துடணுமா, எங்கே சுண்டி விட்டா எல்லாருக்கும் ரத்தம் தான் வரும், கருப்பானைகளுக்கும் ரத்தம் தான் வரும் சரியா. அதனால சுண்டி விட்டா ரத்தம் வர்ற பிள்ளையெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே பாய்.